ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாட்சா டாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்திருக்கு. இது வந்து பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், மனசு அப்படின்ற பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளம். சரிங்களா? மனசு அப்படின்னா உள்ளம். மனிதாபிமானம்ன்றது பிறமொழி சொல். அதுக்கு ஏற்ற தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா மக்கட்மற்று. சரிங்களா? மனிதாபிமானம் அப்படின்னா மக்கட்மற்று. யூகம்னா உயர்த்துணர்தல். சரிங்களா? யூகம் அப்படின்னா உயர்த்துணர்தல். சரிங்களா? பிரதிநிதினா சார்பாளர். பிரதிநிதினா சார்பாளர். பிம்பம்னா நிழலுரு. பிம்பம் அப்படின்ற பிறமொழி சொல்லுக்கு ஏற்ற தமிழ்ச்சொல் பார்த்தீங்கன்னா நிழலுரு. பிரபலம்னா புகழ். பிரபலம்னா புகழ். விஞ்ஞானம்னா அறிவியல். வினாடினா நொடி. சரிங்களா? வினாடினா நொடி. புண்ணியம்னா நல்வினை. புண்ணியம்னா நல்வினை. இது எல்லாமே வந்து ஓரளவு நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது, எதுவும் வித்தியாசமாக இல்லை. புண்ணியம்னா நல்வினை. பிரார்த்தனைனா தொழுகை. சரிங்களா? பிரார்த்தனைனா தொழுகை. விபூதினா திருநீரு. வியாதினா நோய். விவாகம்னா திருமணம். ஜனநாயகம்னா குடியாட்சி. ஜனநாயகம்னா குடியாட்சி. லட்சம்னா 100,000. ராணினா அரசி. ராணினா அரசி. அலமாரினா நெடும்பேழை. அலமாரினா நெடும்பேழை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அலமாரினா தமிழ்ச்சொல் வந்து நெடும்பேழையாம். கிராம்புனா லவங்கம். அசல்னா முதல். கிஸ்தினா வரி. கிஸ்தினா வரியாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சந்தான்னா கட்டணம். அடுத்து பாருங்கள், தபால்னா அஞ்சல். தபால்னா அஞ்சல். தராசுனா துலாக்கோல். நபர்னா ஆள். ஆசாமினா ஆள். புகார்னா குறைகூறல். புகார்னா குறைகூறல். பதில்னா விடை. பதில்னா விடை. அடுத்து பாருங்க, வாரிசுனா உரியவர். வாரிசுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் உரியவர். மைதானம்னு திடலாம். மைதானம் அப்படின்றதுக்கு தமிழில் திடல். ஜாதினா இனம். ஜாதினா இனம். லஞ்சம்னா பரிதானம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. லஞ்சம்னா பரிதானம். ஏராளம்னா மிகுதி. ஏராளம்னா மிகுதி. காயம்னா புண்ணு. கெடுனா தவணை. கெடுனா தவணை. கேப்பைனா கேழ்வரகு. கேப்பைனா கேழ்வரகு. கொஞ்சம்னா சிறிது. கோந்துன்னா பிசின். கோந்துன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பிசின். சாகுபடினா பயிரிடுதல். சாகுபடினா பயிரிடுதல். சில்லறைனா சிறுதொகை. சொச்சம்னா மிச்சமா. சொச்சம்னா மிச்சம். சோம்புனா பெருஞ்சீரகம். சோம்புனா பெருஞ்சீரகம். தாடைனா தவடை. சரிங்களா? தாடைன்னு சொல்லல, அதுக்கு தமிழில் தவடை. தாத்தான்னா பாட்டன். தாத்தான்னா தமிழில் பாட்டன். தெப்பம்னா மிதவை. தெப்பம்னா மிதவை. பண்டிகைனா பெருநாள். பண்டிகைனா பெருநாள். பந்தினா சாப்பிடு கூட்டம். பந்தினா சாப்பிடு கூட்டம். பலுனா சுமை. பாரம்னாலும் சுமை. சரிங்களா? பேரம்னா விற்பனை. அடுத்து பாருங்க, சொந்தம்னா உரிமை. சொந்தம்னா உரிமை. நொண்டினா முடவன். நொண்டினா முடவன். போட்டினா எதிரிடை. போட்டினா தமிழில் எதிரிடை. வாடிக்கைனா வழக்கம். வாடிக்கைனா தமிழில் வழக்கம். கலாட்டானா கலவரம். அடுத்து பாருங்க, சட்னி அப்படின்ற பிறமொழி சொற்களுக்கு தமிழில் துவையல். வேடிக்கைனா வினோதம். வேடிக்கைனா வினோதம். தகராறுனா வாக்குவாதம். தகராறு அப்படின்னா தமிழில் வாக்குவாதம். சுமார்னா ஏறக்குறைய. சாமான் அப்படின்னா பண்டங்கள். சாமான்னா தமிழில் பண்டங்கள். நதினா தமிழில் ஆறு. பிசாசு அப்படின்னா தமிழில் பேய். பிசாசுன்னா தமிழில் பேய். பீடின்னா புகை சுருட்டு. சரிங்களா? பீடின்னு சொல்வோம்ல, அது தமிழில் என்னென்னா புகை சுருட்டு. முண்டாசு அப்படின்னா தமிழில் தலைப்பாகை. முண்டாசு. முண்டாசு அப்படின்னா தலைப்பாகை. வக்கீல்னா வழக்குரைஞர். வக்கீல்னா வழக்குரைஞர். வாபஸ்னா திருப்பி தருதல். வாபஸ்னா திருப்பி தருதல். தாக்கல் அப்படின்னா பதிவு செய்தல். தாக்கல்னா மனு தாக்கல் பண்ணு. பதிவு செய்தல். சரிங்களா? வியாபாரி அப்படின்னா வணிகர். வியாபாரினா வணிகர். ஜம்பம்னா வீண் பெருமை. ஜம்பம் அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழில் வீண் பெருமை. தே நீர். இங்கே பார்த்தீங்களா, பிறமொழி சொற்களுக்கு இந்த நீ வரும், 2 சுழி நீ. அதே வந்து தமிழில் வந்து தே நீர் அப்படின்னு வரும். மச்சினன்னா மைத்துனன். சரிங்களா? தேசியம் அப்படின்னா தமிழில் தேசியம். தொந்திரவு அப்படின்னா தமிழில் தொந்தரவு. பத்திரிக்கைனா செய்தித்தாள். புட்டு அப்படின்றது தமிழில் என்னென்னா பிட்டு. தட்ப வெப்பம் அப்படின்னா தமிழில் தட்ப வெப்பம். அடுத்து பாருங்கள், ஏழ்மை அப்படின்னா தமிழில் ஏழைமை. ஆயுள் அப்படின்னா தமிழில் வாழ்நாள். ஆயுள்னா தமிழில் வாழ்நாள். கிராமம் அப்படின்னா சிற்றூர். கிராமம்னா சிற்றூர். உபாத்தியார் அப்படின்னா ஆசிரியர். உபாத்தியார்னா ஆசிரியர். கர்வம்னா செருக்கு. கர்வம்னா
செருக்கு. சபைனா அவை, சபைனா அவை. கைதி அப்படின்னா தமிழில் சிறையாளி, கைதினா சிறையாளி. சேவை அப்படின்னா தொண்டு, தகவல்னா செய்தி. தினம்னா நாள், தினம்னா நாள். நிபுணர்னா வல்லுனர், நிபுணர்னா வல்லுனர். பேட்டின்னா நேர்காணல், விவாதம்னா உரையாடல், வைத்தியர்னா மருத்துவர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் தான் பார்த்துருக்கோம். இது பார்ட் 1 பார்ட் 2 மொத்தமாக வந்து டோட்டலாக 163 கொஷின்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற குரூப் 4ல் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.